இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரானை அமெரிக்கா எதிர்த்து வருகிறது. இதற்கு பதிலடியாக முக்கிய கச்சா எண்ணெய் வழித்தடமான ஹார்மூஸ் நீரணியை ஈரான் மூடிவிட்டது. இதனால் உலக நாடுகள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் செனட்டர்கள் தற்போது ட்ரம்புக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். ட்ரம்பின் செனட்டர்களில் ஒருவரான கிறிஸ் மர்பி, இதுவரை உலகம் கண்டிராத முட்டாள்தனமான போர் இது. இந்த போரினால் நாள் ஒன்றுக்கு ஹார்மூஸ் நீரணையை திறக்க $2 பில்லியன் தேவைப்படுகிறது. இதற்கு முன் ஹார்மூஸ் நீரணைக்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படவில்லை. இந்த போரினால் நீங்கள் எதையும் சாதிக்கவில்லை, ஒரு உலகளாவிய நெருக்கடியை மட்டுமே உருவாக்கி வைத்தீர்கள் என்று கடுமையாக பேசியிருக்கிறார். மற்றொரு செனட்டரான ஈடி மார்கே, நான் கிறிஸ் மர்வி அவர்களின் போர் அதிகார தீர்மானத்திற்கு வாக்களிக்க செனட் அவைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஈரான் உடனான ட்ரம்பின் சட்டவிரோத போரை நாம் இப்போதே முடிவு கொண்டு வர வேண்டும் என்று வீடியோ வெளியிட்டு ட்ரம்பினை திட்டி தீர்த்திருக்கிறார். இதேபோல செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ், ட்ரம்பின் $200 பில்லியன் நிதி கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை. இன்னும் சில நாட்களில் நாங்கள் ஒரு கூட்டு கண்டன தீர்மானத்தை கொண்டு வரப்போகிறோம். அது நிச்சயம் இஸ்ரேலுக்கு செல்லும் 20,000 குண்டுகளையும் புல்டோசர்களையும் தடுத்து நிறுத்தும். அமெரிக்க மக்கள் இந்த போரினை விரும்பவில்லை. இஸ்ரேலுடன் சேர்ந்து ஒருதலைபட்சமான போரினை அமெரிக்கா முன்னெடுத்துள்ளது. ட்ரம்பின் இந்த முட்டாள்தனமான முடிவு மத்திய கிழக்கு நாடுகளை ஒரு மிக பெரும் துயரத்தில் தள்ளி இருக்கிறது என்று கொந்தளித்து இருக்கிறார். தற்போது அமெரிக்க செனட்டர்கள் ட்ரம்புக்கு எதிராக திரும்பி இருப்பதால் ஈரான் உடனான போரினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்திற்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டு இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.